ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5^10⁵ மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவீட்டை பெறுவதற்கு ஓர் உருக்கு மீட்டர்கோல் பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளது. அளக்கும்போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை மாறல் யாது? உருக்கின் ஏகபரிமாண விரிதிறன் 1^10⁵ பாகை -1 ஆகும். இந்த கேள்வியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மீட்டர்கோலை பற்றி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் மீட்டர்கோலில் நாங்கள் அளக்கக்கூடிய மிக குறைந்த அளவீடு 1 மில்லிமீட்டராக இருக்கும். இந்த 1 மில்லிமீட்டரை நாங்கள் எவ்வளோ செம்மையாக அளக்கணுமெண்டா 5^10⁵ மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக அளக்கணும். அதாவது என்ன அதில் சொல்கிறாங்கன்னா, இந்த 1 மில்லிமீட்டர் அளவீடு எடுக்கக்குள்ள மேக்சிமமாக 5^10⁵ மில்லிமீட்டர் வலு வரக்கூடிய மாதிரி இருக்குமா. அதாவது அந்த அவ்வளோ வலு ஏற்புடையதாக இருக்குமா என்றால் அந்த 5^10⁵ மில்லிமீட்டர்ன்றது மிகச்சிறிய ஒரு பெருமாள். அது வரைக்குமான வலுக்களை புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. அப்படி இந்த 5^10⁵ மில்லிமீட்டர் அளவீடு வரக்கூடிய ஒரு வெப்பநிலை மாற்றம் இருக்கும் தானே. வெப்ப விரிவால் ஒரு வெப்ப விரிவால் இந்த டெல்டா நிலை மாற்றத்தால் வர வெப்ப விரிவு, வெப்பநிலை அதிகரிப்பால் வர வெப்ப விரிவு இந்த 5^10⁵ மில்லிமீட்டராக இருக்கணுமா. அப்படி வர இந்த டெல்டா டீட்டா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 1 மில்லிமீட்டர் இழிவு அளவுடையாக கொண்ட மீட்டர்கோல்ட வரக்கூடிய உயர்ந்தபட்ச வலு எவ்வளவு? 5^10⁵ மில்லிமீட்டர். அதாவது இந்த 5^10⁵ மில்லிமீட்டர் வலுவை பெறக்கூடிய மாதிரி நாங்கள் வெப்பநிலை மாற்றங்களை பொறுத்து கொள்ளலாம். அப்படியான வெப்பநிலை மாற்றங்களின் உயர்வு பெறுமதி, அதாவது அந்த வெப்பநிலை மாற்றத்தை விட கூட வெப்பநிலை மாற்றம் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த மீட்டர்கோலை பாவிக்க இயலாது. அந்த வெப்பநிலை மாற்றத்தை விட குறைஞ்ச வெப்பநிலை மாற்றங்களில் தான் இந்த மீட்டர்கோலை பாவிக்கணும். அப்படியான இந்த மேக்சிமம் டெல்டா டீட்டா, அந்த மேக்சிமம் வலுவுக்கு வரக்கூடிய மேக்சிமம் டெல்டா டீட்டா வெப்பநிலை மாற்றம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஈக்குவேஷன் வெப்ப விரிவுக்கான ஈக்குவேஷன். அது போட்டோம்னா வெப்ப விரிவுக்கான ஈக்குவேஷன் டெல்டா L = L0 α டெல்டா டீட்டா. எங்களுக்கு தெரியும் டெல்டா L வரக்கூடிய நீட்சி 5^10⁵ மில்லிமீட்டர். L0 ஆரம்ப நீளம் 1 மில்லிமீட்டராக இருக்கும். அல்ஃபா தந்திருக்கிறாங்க 1^10⁵ என்று தந்திருக்கிறாங்க. டெல்டா டீட்டா தான் காண வேண்டிய கேள்வி. நேரடியாகவே பிரதியிடலாம், நேரடியாகவே சுருக்கலாம். 10⁵ வெட்டினா டெல்டா டீட்டா = 5 பாகைக்கு குறைவான வெப்பநிலை மாற்றங்களில் நாங்கள் இந்த மீட்டர்கோலை பாவிச்சு கொள்ளலாம். அப்போ எனவே ஆன்சர் 5ஆவதாக இருக்கும். ஆன்சர் 5ஆவதாக இருக்கும். என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.